Hi friends, இந்த வீடியோவில் H1B டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் பார்க்கலாம். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அது வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். H1B விசா வந்து ஒர்க் ரிலேட்டட் விசாங்கிறனால மோஸ்ட்லி ஜாப் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் இதில் வந்து வரா மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டு, உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் எடுத்துக்கணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் ஏதாச்சும் விசாஸ்லாம் ஸ்டாம்ப் ஆகிருந்துச்சுன்னா பழைய பாஸ்போர்ட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டு, அடுத்தது வந்து I-797A ஃபார்ம், இது வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு பெட்டிஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்ரூவல் நோட்டீஸ் வந்துருக்குள்ள I-797A, அது கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், இந்த டைமுக்கு உங்களுக்கு விசா என்ட்ரின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் DS-160 கன்ஃபர்மேஷன், ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் இன்விடேஷன் லெட்டர், இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க இப்போலாம். இந்த கிளைண்ட் இன்விடேஷன் லெட்டர் வந்து உங்கள் கிளைண்ட் வந்து உங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி, ஸோ இதுமாரி இந்த ரிசோர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேணுங்கிற மாதிரி, ஸோ அது கண்டிப்பாக இப்போ கேட்பாங்க. உங்கள் கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அவங்க ஃபார்மெட் வச்சுருப்பாங்க, அதை சப்மிட் பண்ணி சிக்னேச்சர் வாங்கி கொடுத்துருவாங்க. உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வந்து கிளைண்ட் இன்விடேஷன் லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில் சம்டைம்ஸ் என்டர் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் நேம் மெயினாக இருக்கணும். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனியாக, லைக் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் டெபுடேஷன் லெட்டர். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து யூஎஸ்க்கு வரீங்கன்னா இந்தியாவில் இருக்க கம்பெனி பேர் வேறு இருக்கும், யூஎஸில் அதே கம்பெனிக்கே வேறு மாரி நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரே நேம்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். பட் யூஎஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சேலரி வந்து யூஎஸ் பேஸ்ட் சேலரியாக இருக்கும், எல்லாமே டிஃபர் ஆகும். அதனால் டெபுடேஷன் லெட்டர் ஆர் ஆஃபர் லெட்டர் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து யூஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், அது வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். சேஃபர் சைடுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டுங்கிற மாதிரி. உங்களோட ரீசன்ட் பே ஸ்லிப்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களோட ரீசன்ட் பே ஸ்லிப், அதுக்கப்புறம் வந்து ஃபீ ரெசிப்ட். நீங்கள் H1B அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீஸ் ரெசிப்ட் வந்துருக்கும், அந்த ரெசிப்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கேட்க மாட்டாங்க, பட் வந்து சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஃபோட்டோஸ், இது தேவைப்படாது, பட் சேஃபர் சைடுக்கு சும்மா எடுத்து வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக்ஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ கூட ஓகே தான், ஜஸ்ட் ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம், லைக் வந்து உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுமாரி ஒரு ரெஸ்யூம் வச்சுட்டிங்கன்னா, இன்கேஸ் அவங்க திடீர்னு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் எடுத்து கொடுத்துக்கலாம் சேஃபர் சைடுக்கு. அடுத்து எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், இதுவும் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க டவுட் வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும். லைக் வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு, காலேஜ் மார்க் ஷீட்ஸு, 12th மார்க் ஷீட்ஸு, 10th மார்க் ஷீட்ஸு, உங்கள்கிட்ட என்னெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு டொமைன் படிச்சுட்டு ஐடி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சம்டைம்ஸ் கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது உங்கள் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்னு வாங்கிக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரில் இந்த டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டியூரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இல்லைனா டெக்னாலஜி மட்டுமாச்சும் போட்டு இதில் வந்து இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மாதிரி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு டொமைனில் படித்து யூஎஸ்க்கு வந்து நீங்கள் ஐடி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் காமிச்சிக்கலாம், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் வந்து நான் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படித்து அதில் இருக்க நாலேஜ்னால வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு, அதனால யூஎஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ என்னெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் I-129 ஃபார்ம் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து சப்மிட் பண்ணது வந்து ஒரு காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 80 to 85 பேஜஸ் ஆச்சும் இருக்கும். அதுவும் பிரிண்ட் பண்ண முடிஞ்சால் பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், LCAலேருந்து உங்களுக்கு பே பண்ணது எவ்வளோங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டா அதுவும் உங்களுக்கு வந்து சேஃபர் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த I-29 ஃபார்ம் வந்து ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னா LCA மட்டுமாச்சும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அப்ரூவ்ட் LCA. ஸோ மோஸ்ட்லி வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க, இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபைலில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு எடுத்துகிட்டு போகணும். அதனால் டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் வாங்கிக்கோங்க, அதில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.